குக்கர் விசில மறந்து உணவு வீணாகி போச்சா? இனி அந்த கவலையே வேண்டாம். வழங்குகிறோம் உலகின் முதல் விசில் கவுண்டர் குக்கர், புதிய அல்ட்ரா குரோனோ. அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். சட்டசபை தேர்தலில் தாவிக பெரும்பான்மை பெறாத நிலையில் திமுக கூட்டணியில் வென்ற கட்சிகளின் ஆதரவோடு ஆட்சி அமைத்துள்ளது. இதற்கிடையே சட்டசபையில் நம்பிக்கை வாக்கெடுப்பின் போது கட்சி தலைமையின் உத்தரவை மீறி தாவிக அரசுக்கு ஆதரவாக ஓட்டளித்த அதிமுக எம்எல்ஏக்களில் சிலர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தாவிகவில் இணைந்தனர். இதுவரை 3 முன்னாள் அமைச்சர்கள் உட்பட 6 அதிமுக எம்எல்ஏக்கள் தங்கள் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தாவிகவில் இணைந்துள்ளனர். அதிமுகவில் இருந்து எம்எல்ஏக்களை இழப்பதால் குதிரை பேரம் நடப்பதாக எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டி வருகின்றன. அதிமுக பொதுச் செயலர் பழனிசாமி எம்எல்ஏக்களை இழுக்கும் முதல்வர் விஜய் களவாணி என கடுமையாக விமர்சித்து வருகிறார். இந்த சூழ்நிலையில் 13 தொகுதிகள் வரை இடைத்தேர்தல் நடத்த தாவேக தரப்பில் வியூகம் வகுக்கப்பட்டு உள்ளது. அதன் வாயிலாக சட்டசபையில் பெரும்பான்மைக்கு தேவையான 118 இடங்களை தாண்டி தாவேகவின் பலம் அதிகரிக்கும் என நம்புகின்றனர். இதற்காக மேலும் சில அதிமுக எம்எல்ஏக்களை தங்கள் பக்கம் இழுக்க பேச்சு நடத்தி வருகின்றனர். முன்னாள் அமைச்சர்கள் வேலுமணி, சண்முகம் உள்ளிட்ட சிலர் பழனிசாமி மீது அதிருப்தியில் இருப்பதால் விரைவில் கட்சி தாவல் நடக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்நிலையில் லால்குடி தொகுதி அதிமுக எம்எல்ஏ லீமா ரோஸ் நேற்று தலைமைச் செயலகம் வந்தார். அங்கு வருவாய்த்துறை அமைச்சர் செங்கோட்டையன் அறைக்கு சென்று அவரை சந்தித்து பேசினார். இந்த சந்திப்பு 10 நிமிடங்களுக்கு மேல் நீடித்தது. சந்திப்புக்கான காரணம் குறித்து இரு தரப்பினரும் தகவல் தெரிவிக்க மறுத்துவிட்டனர். அதிமுகவில் பழனிசாமி மீது எழுந்த அதிருப்தியால் சட்டசபை தேர்தலுக்கு முன் தாவேகவுக்கு தாவி தேர்தலில் வென்று அமைச்சரானவர் செங்கோட்டையன். அவரை அதிமுகவை சேர்ந்த பெண் எம்எல்ஏ லீமா ரோஸ் திடீரென சந்தித்தது அதிமுகவில் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சந்திப்பு அதிமுக பொதுச் செயலர் பழனிசாமியிடம் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளதாக அக்கட்சி வட்டாரங்கள் தெரிவித்தன.